எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா. சார், குழு எப்போ அமைக்கப்படும் சார்? கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு எப்போது அமைக்கப்படும் சார்? புதிய எதிரிகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? எதிரிகளுக்கு யார் எதிரிகளை பாக்குறது? தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்களா சார்? எதிரிகளை பாக்குறது அவங்களே பாக்குறேன். சார், குழு எப்போ அமைக்கப்படும் சார்? கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு எப்போது அமைக்கப்படும் சார்? புதிய எதிரிகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? எதிரிகளுக்கு யார் எதிரிகளை பாக்குறது? தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்களா சார்? எதிரிகளை பாக்குறது அவங்களே பாக்குறேன். சார், குழு எப்போ அமைக்கப்படும் சார்? கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு எப்போது அமைக்கப்படும் சார்? புதிய எதிரிகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? எதிரிகளுக்கு யார் எதிரிகளை பாக்குறது? தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்களா சார்? கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை தொடங்கப்படும்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக விரைவில் குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற தகவலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதாவது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில பல்வேறு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார். அப்போது செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை முதலமைச்சரிடம் கேட்டிருந்தாங்க. குறிப்பா கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எப்போது குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற செய்தியாளர் கேள்விக்கு விரைவில் குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பதில முதலமைச்சர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி புதிய எதிரிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. அப்போ முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க யாரையுமே எதிரியா பார்க்கல, எல்லாரையுமே நாங்க நண்பர்களா தான் பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு பதிலையும் முதலமைச்சர் கொடுத்திருக்காரு. குறிப்பா புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக கூட்டத்துல பேசும்போதெல்லாம் எங்களுக்கு திமுக தான் எதிரி, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி அப்படிங்கறத சொல்லிட்டு வராரு. இதை மையமாக வைத்து புதிய எதிரிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு தான் யாரையும் நாங்க எதிரியா பார்க்கல, நண்பரா தான் பாக்குறோம் அப்படின்னு முதலமைச்சருடைய பதில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு மாதத்துல சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வர இருக்கிறது. அதற்கு முன்னாடி கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாமே திமுக நடத்த வேண்டும். ஆனா அந்த குழு இப்ப வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. அதனால கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கான குழு எப்போது அறிவிக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கும் விரைவில் குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. மேலும் மத்திய பட்ஜெட் குறித்தும் முதலமைச்சர் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதாவது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2 நாட்களுக்கு முன்னாடி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். இந்த பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் சொல்லும் போது மத்திய பட்ஜெட்ல எந்தவித மாற்றமும் வரப்போவதில்லை, தமிழகத்திற்கு ஒரு ஏமாற்றமாக தான் மத்திய பட்ஜெட் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலமாக சொல்லியிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா.